ஹே ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டீங்க. நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த வீடியோ எல்லாமே நான் முன்னாடியே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் என்னோட கமெண்ட்ஸ்க்கு எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ண முடியல. இதுக்கப்புறம் நான் வழக்கம் போல எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் எனக்காக வந்துட்டு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக வந்துட்டு பேசுனீங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப கேர் எடுத்து பேசுனீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ லாஸ்ட் எபிசோட நடந்திருக்கோம்னா, இந்த மாதிரி அத்தைக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த உயில்ல வந்துட்டு இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க 500 மில்லியன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. எப்படி இது நடக்கும், எப்படி அண்ணன் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்ல வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அதுல வந்துட்டு தீ வந்துட்டு எரிஞ்சா மாதிரி வந்துட்டு கார்னர்ல இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா கெஸ் பண்ணிட்டாங்க, ஹீரோக்கு வந்து இதுல விருப்பம் கிடையாது. அவன் வந்து இந்த இதை வந்துட்டு டாக்குமெண்ட் வந்து எரிக்க போயிருக்கா, ஆனா என்னமோ நடந்திருக்கு. இப்போதைக்கு ஹீரோ வந்துட்டு டக்குன்னு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ற பையன்லாம் உனக்கு கிடையாது, அவன் ஏதோ கேம் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்ட்டு. ஸோ அதை தான் வந்துட்டு ஃபார்ட்டா சொல்றாங்க. கண்டிப்பா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அவன் அந்த டைப்பும் கிடையாது. ஆனா இவன் இதுக்காக தான் கேம் ஆடுறான் அப்படின்ட்டு கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. ஃபாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா ஆண்டி அதுதான் இருக்கும் அப்படின்ட்டு. நாளைக்கு ஒரு நாள் தானே, கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ பிளான் வந்துட்டு ஹீரோ வச்சிருப்பான், நம்ம தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு பேசுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஸோ நடந்த விஷயத்த எல்லாமே அவங்க அம்மாட்ட சொல்றான். அவங்க அம்மா ஷாக்கா பாக்குறாங்க, என்னது 500 மில்லியன் வந்து எழுதி வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே பழைய பேக் ஸ்டோரி வந்து தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, ஜஸ்ட் ஹீரோ வந்துட்டு எதுக்கோ தான் ப்ளே பண்றாரு, அவர் வந்துட்டு பொய்யா தான் நடிச்சிட்டு இருக்காரு. நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போய் தான் அவன், ஏன்னா கண்டிப்பா அவளை சைன் வாங்கிட்டு எப்படி இருந்தாலும் வந்துட்டு கழட்டி விட்டுருவாருன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அளவுக்கு வந்துட்டு கணிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஹீரோயின் தான் வந்துட்டு கால் பண்றா ஹீரோக்கு. அப்போ அவ என்ன சொல்றான்னா, எங்க அம்மா வந்துட்டு பெருசா இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, நாளைக்கு கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்னு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப வரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. ஹீரோக்கா என்னடா இது இந்த ஆன்டி இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, இங்க பாரு நீ கவலைப்படாத, கண்டிப்பா உங்க அம்மாக்கு வந்துட்டு நம்மளை பத்தி புரியும், ஃபியூச்சர்ல வந்து தெரிஞ்சுப்பாங்க, நீ வந்து அதை நினைச்சுலாம் வரி பண்ணாது, நாளைக்கு வந்து நம்மளுக்கு கல்யாணம் இருக்கு, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலா வந்துட்டு ஹீரோ பேசுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னா போன் கட் பண்ண போறான். அப்போ வந்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, நீ வந்துட்டு இதை பத்தி டூ மச்சா திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்றான். ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு ஹாப்பியா இருக்கா. ஒரு விஷயத்துல ஹீரோ வந்து தன்னை இவ்வளவு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க வந்து தோர் வந்து தூரமா நின்று பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஒன் சைடா வந்து லவ் பண்ணிட்டு இருக்கானு. ஆனா ஹீரோயின்ட்ட வந்துட்டு எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கான். ஸோ என்ன சொல்றேன்னா, ஹீரோயின்ட்ட வந்து என்ன சொல்றான்னா, நாளைக்கு வந்து நான் கல்யாணத்துக்கு வந்துட்டு வரமாட்டேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இல்ல நீ எங்க இருந்தாலுமே என்னோட பிளஸிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் இப்ப என்ன பண்றான்னா கல்யாணத்துக்குள்ள வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, நான் உன்னை ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு அப்பையிலேருந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இதை வந்துட்டு ஹீரோயின் எந்த மாதிரி எடுத்துக்கிறான்னு தெரியல. ஆனா அவன் வந்துட்டு ஓப்பனா வந்து அவனோட சைட்ல இருக்க ப்ரொபோசலை வந்து கொடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோயினால எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும், என்னடா இது இப்படி சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனா ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டா மட்டும் தான் தோற பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஆயிடுது, இன்னைக்கு தான் கல்யாண நாள். அப்போ பார்த்தீங்கன்னா லாயர் என்ன சொல்றேன்னா, எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, உங்களோட கல்யாண டாக்குமெண்ட் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இந்த சைன் தான் சொல்லிட்டு ரெடி பண்ண டாக்குமெண்ட்டை வந்துட்டு டேபிள்ல வச்சுட்டு போறாரு. ஹீரோ வந்துட்டு அவனுக்கு ரொம்ப தயக்கமாவே இருக்குது. என்ன தயக்கம்னு தெரியல, அவன் ரொம்ப அப்செட்டா இருக்க மாதிரி காட்டுறாங்க. லாயர் சொல்றாங்க, இங்க பாருங்க உங்க ஃபேஸ்ல எதுவுமே வெளியே காட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு அங்க இருக்க சோஃபாலே வச்சுட்டு போறாரு. வெளியே வந்தா டீன் வந்து ஆப்போசிட்ல நிற்கான். சரி இன்னைக்கு கல்யாண நாள், இன்னைக்கு எதுக்கு லாயர் நீங்க வரீங்க, இன்னைக்கு என்ன நீங்க 2 பேர் பர்சனலா மீட் பண்றீங்க போது அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நிறைய கம்பெனி விஷயம் இருக்கும், ஸோ அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாயர் வந்து வெளியே போறாரு. இதனாலுமே டீனுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஸோ டின்னர் என்ன பண்றான்னா உள்ளார போறான். ஹீரோ என்ன நினைச்சிடறான்னா, அந்த லாயர் நினைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் பேரை சொல்றான். டீன் என்ன சொல்றான்னா, என்ன நீ எதுக்கு அந்த லாயரை வந்துட்டு கல்யாண நாளைக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு பேசிட்டு இருக்கேங்கும் போது, இங்க பாரு டீன், இது என்னோட பர்சனல் விஷயம் இல்லை, வந்துட்டு இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. கீழே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் அந்த சோஃபால அந்த இதில் வச்சுட்டு போயிருப்பாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து டீன் எடுக்கிறான். ஹீரோ வந்துட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான்னா, இவனுக்கு டவுட் வந்தது, நீ என்னமோ வந்துட்டு ஃப்ராட் தானே பண்ற, எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றான். என்னதான் இருந்தாலுமே டீன் வந்துட்டு ஹீரோக்கு ஃப்ரெண்டு தானே, நீ எதுவும் தப்பு பண்ற, ஆனா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து டீன் வந்துட்டு வார்ன் பண்றான். ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ரொம்ப டூ மச்சா திங்க் பண்ற அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றான். இருந்தாலும் நல்லா தாங்கிக்கவே முடியல. அவங்க அப்பா கால் பண்ணி, அப்பா நான் ஏதோ டாக்குமெண்ட் பார்த்தப்பா, இந்த லாயர் அடிக்கடி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான், எனக்கு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேசாம வந்துட்டு அந்த உயில் இருக்குல்ல அதை போய் நான் எடுத்துட்டு வர போறேன், இதை போயிட்டு ஹீரோனோட அம்மாட்ட வந்துட்டு காட்டதான்பா போறேன், ஹீரோயின் டைமே கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாடி இந்த முடிவு எடுத்துருக்கலாம். இப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சொல்றான், சாரி டீன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்பாட்ட. அவங்க அப்பாவுக்கும் வந்துட்டு சரி நானும் வந்து கல்யாணத்தா போறேன், அதுக்கு முன்னாடி ஹீரோனோட அம்மா வரலையா, ஸோ அவளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிளம்பி போறாரு. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப டல்லா இருக்கா. என்னத்தான் தான் அம்மா இல்லைங்கும் போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா
கஷ்டமா இருக்கு. அப்ப பக்கத்துல ஃப்ரெண்டு தான் இருக்கா. அவ என்ன சொல்றா, சரி நீ வரி பண்ணிக்காத, ஆன்ட்டி பத்தி தெரியும்ல, ஆன்ட்டி கொஞ்சம் பிடிவாதம் பண்ணுவாங்க, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை ஏத்துப்பாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு சொல்றா, எங்க அம்மா இல்லாம எனக்கு எப்படி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வரி பண்ணிட்டு இருக்கா. ஸோ கல்யாணம் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு செக்யூரிட்டி நிறைய டைட்டா வச்சிருக்காங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அத்தை இருக்காங்கல்ல, இந்த 2 பொண்ணுங்கலாம் வராங்க, இந்த ராங்கும் ஜெனியும். உங்களெல்லாம் யாரா இன்வைட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது வந்து இன்வைட் பண்ணது வந்துட்டு அந்த வேலைக்கார பொண்ணு தான் போய் கொடுத்துருப்பா. ஆனா இவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்ன இது இவ்வளவு வந்துட்டு செக்யூரிட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துல என்ன பண்றான்னா, ஹீரோட ரூம் இருக்குல்ல, சோ அங்கதான் போறா. போய் என்ன சொல்றான்னா, எனக்கு உங்களோட பிளான் எல்லாமே தெரியும், எங்க இருக்கு டாக்குமெண்ட், எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோக்கு ஷாக்கு. என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேக்குறான். அதான் எனக்கு தெரியுமே 500 மில்லியன் உங்க அப்பா வந்து எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. இது எப்படி உனக்கு தெரியும், லாயர் சொன்னார் இல்ல வந்து டின் வந்து உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். அவங்களாம் ஒன்னும் சொல்லல, ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு உங்களை பத்தி தெரியாதா, உங்களுக்கு எப்படி ஹீரோயின் அந்த மாதிரி டைப்ல ஒரு பொண்ணா பிடிக்கும், நீங்க இதுக்காகத்தானே ஏதோ பிளான் பண்றீங்க, ஆனா நான் அவங்களோட சைடு தான், நான் ஹீரோயின் எதுவுமே நான் சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் என்ன நம்புங்க, நான் அவங்களோட சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா மூவ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கெல்லாம் வந்துட்டு என்னடா இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கா பாக்குறான். அப்படியே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கணத்துல கிஸ் பண்ணிட்டு, கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் நிப்பேன், எப்படி இருந்தாலும் நம்ம சைன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோக்கு வந்துட்டு என்னடா இவளுக்குலாம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியே யாரும் நாக் பண்றாங்க, பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி மாப்பிள்ள ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். அப்போ வந்துட்டு இவ தான் உள்ளார இருந்து வர்றா. அவ வந்து பாக்குறா. அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா, லாயர் கால் பண்ணி, நீங்க செக்யூரிட்டி வந்து அதிகப்படுத்துங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சமா விஷயம் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஃப்ரெண்டு வந்து சொல்றா, என்ன ரெடி ஆயிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது ஹீரோ வந்து ரெடி ஆயிட்டோமா அந்த வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, லாயர் கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு செக்யூரிட்டி போடுங்க, ஹோட்டலை சுத்தி நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா இந்த லாயர் என்ன பண்றாருன்னா, லாயரோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோனோட அம்மா பார்க்க போறாங்க. ஏன் நீ வந்துட்டு உன்னோட பொண்ணு கல்யாணத்துக்கே போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு. அப்போ ஹீரோயின் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவ என்ன கேட்டுதான் வந்து டிசைட் பண்ணாலாம், சோ நான் இல்லாம கூட அவ டிசைட் பண்ணிட்டால, இப்ப நான் இல்லாம கல்யாணம் பண்ணிப்பா, இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லாட்டி என்ன, அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வெறுத்தையே பேசுறாங்க. அப்ப லாயர் சொல்றாங்க, இங்க பாருமா, அது உன்னோட பொண்ணு, என்னத்தான் நிலைமையா அவன் வரி பண்ணுவா தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஹீரோ மேல இன்னுமே டவுட் ஆகிட்டு தான் இருக்கு, எனக்கு வந்துட்டு ஹீரோ கல்யாணம் பண்றது வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி இனிமே என்னதான் இருந்தாலுமே உன்னோட பொண்ணோட கல்யாணம், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஹீரோலாம் வந்து அந்த கல்யாண ஹாலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான். அப்ப கீழே வந்து ஒரு கீ செயின் வந்து கிடக்குது, சாவியோட கிடக்குது. ஹீரோ வந்துட்டு பாக்குறான், யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் எடுக்க போகும்போது கரெக்டா அந்த இடத்துல ஜெனி வந்துட்டு அதை வந்து எடுக்க வரா. அவன் என்ன சொல்றான்னா, இது என்னோட கீ அப்படின்னு சொல்றாளாம். ஹீரோ வந்துட்டு சாரி, பார்க்க நல்லா இருந்துச்சு அதான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா அதை அவகிட்டே கொடுக்க போறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அதை டக்குன்னு என்ன பண்றான்னா ஹீரோ கையிலே கொடுத்து, நீங்க எப்ப வேணாலும் இந்த கீக்கு வந்துட்டு உரிமை கொண்டாடலாம், நீங்க எப்ப வேணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூம் கீயா என்னன்னு தெரியல, வீட்டுக்கு ஏன் தெரியல, அதை வந்து கொடுக்குறான். நீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, நீங்க எப்ப வேணாலும் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்டைரக்டா வந்துட்டு பேசுறா. ஹீரோ என்ன பண்றான்னா, ஐயோ ஆளை வீடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிளம்பி போறோம். ஆனா இவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்றான்னா அந்த கீ வந்து கையில கொடுக்குறான். இப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துட்டு ராங் வந்துடுறா. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் வந்து சண்டை போட வந்துருவாள். 2 பேருமே சண்டை போட போறாங்க. இது வந்துட்டு எப்போதுமே நடக்குது தானே. அவர் என்ன லாயர் என்ன சொல்றாங்க, பாருங்க சார் நமக்கு டைம் இல்லை, வாங்க மேரேஜ் ஹாலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அழைச்சிட்டு போறாங்க. இங்க வந்துட்டு ஹீரோ விட மாட்டேங்கிறா. எங்க போறீங்க, இந்த கீயை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு படி போறா. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து ஸ்டாப் பண்றா, என்ன கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் திருப்பி சண்டை வருது. ஆனா ஹீரோ வந்து கண்டுக்காம வந்துட்டு மேரேஜ் ஹாலுக்குள்ள போறான். அங்க பாத்தீங்கன்னா இந்த அத்தை இருக்காங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோட்ட வந்து பேசுறாங்க. இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சுப்பா, நீ எதுக்கு வந்துட்டு ஹீரோனை செலக்ட் பண்ண, எனக்கு எல்லாமே தெரியும், நீ ஓகே நீ வந்துட்டு உன்னோட கேமை ப்ளே பண்ணு, நான் கூட இருக்கேன், அத்தை நான் இருக்கேன், மற்ற விஷயத்த எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அத்தை வந்து பேசுறாங்க. இன்னுமே ஹீரோக்கு வந்து கடுப்பாயிட்டு இருக்கு, என்னடா இது இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் கடுப்பாயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ நம்ம வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க. எப்பவுமே வந்துட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப சிரிச்சிட்டு தான் நடந்துப்பாங்க. ஆனா ஹீரோ நம்ம வந்துட்டு ரொம்ப ஹாம்பிளா வந்துட்டு வெல்கம் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ நமக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்படிலாம் இவ வந்துட்டு கைண்டா பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம வந்து டவுட்டா பாக்குறாங்க. ரொம்ப வந்துட்டு அன்பா பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோர் தான் கல்யாணத்துக்கு போல, அவ என்ன பண்ணா ரோட் சைட் போயிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோனோட சலூன் இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு போறாரு, ஸ்பேர் கீ போட்டு ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராரு. இதை தோர் வந்து பார்த்துட்டு, என்ன யாரும் இல்ல டைம்ல இருந்தாலும் வரா, ஏன்னா ரெண்டுக்கு விட்டானா இவன் வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தோருக்கு வந்து கோவம் வருது. சோ அவன் கார்ல ஏறும்போது வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, பூட்டிட்டு கடை கூட நீ எதுக்கு போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் ஏன் போயிட்டு வந்திருப்பானா, ஹீரோட ப்ராப்பர்ட்டி தானே, ஸோ அந்த கரண்ட் பில் இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் ஹீரோட பேரை தான் வரும். இவன் என்ன பண்ணுவானா, யாரும் இல்லாத போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துருவான் போல. ஸோ இதை வந்து தோர் வந்து கண்டுபிடிச்சிடுறான். அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்க்குறோம், அதில் ஹீரோட பேர் இருக்கு. அப்போ இந்த கடை வந்துட்டு ஹீரோட கடையா அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்டுபிடிச்சிடறான். அந்த ஆளும் அடிச்ச அடியில வந்துட்டு ஓப்பனா வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் லாயர் டீம் இருக்காருல, அவர் என்ன பண்றாருன்னா ஹீரோட வீட்டுக்கே போயிட்டு அந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்றாரு. அதுல வந்துட்டு வில் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துட்டு வரதுக்கு இதை எடுத்துட்டு வந்தா தானே அவங்க அம்மா நம்புவாங்க. ஸோ இதை எடுத்துட்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாள். கரெக்டா அவங்க அம்மா போறாங்க, அவனுக்கு இந்த மேக்கப் இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து திரும்பி பார்க்கறா. அவள் வந்து ரொம்ப வந்துட்டு டல்லா இருந்திருப்பா அம்மா வரலன்னு. இவளுக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர் வருது அவங்க அம்மா பார்த்ததுக்கு அப்புறம். உடனே வந்து அழுகுறா. ஏமா நீ வரமாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. நீங்க எல்லாமே நான் எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அவங்க அம்மா என்ன பண்றாங்க, இங்க பாருடா உன்னை ஹர்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, இந்த கல்யாணத்துல வந்துட்டு என் பேச்சு கேட்காம எல்லா முடிவே எடுக்கிறல்ல, ஸோ அதோட கவலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி உனக்கு கஷ்டம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. ஹீரோயின் வந்து அழுதுட்டு கச்சிரி அழுகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வந்துட்டு கல்யாண மாப்பிள்ளையா வந்து உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோனை தான் அழைச்சிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கா. ஃப்ரெண்டு தான் வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ கில்ட்டி ஃபீலிங் போல, அவனுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அவங்க டவுரிலாம் தருவாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ராங் அந்த சென்னிலாம் வந்துட்டு வாயை பழக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாயர்லாம் இருக்காரு, இது இப்படியாச்சும் எப்படி ஸ்மூத்தா முடிச்சிடணும் அப்படின்னு தானே பாக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல்யாணம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வந்துட்டு அந்த டைமண்ட் ரிங் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்டி இருக்காங்களா, அந்த அத்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுமே வந்துட்டு காட்டுறாங்க டவுரி எல்லாம். ஆனா இவங்களுக்கு அந்த இஷ்டம் எல்லாம் கிடையாது அந்த டவுரி வாங்குறதுலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க பொதுவா எல்லார்ட்டையுமே காமிச்சிட்டு இருக்காங்க என்னென்ன வந்து டவுரி தராங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரிங் எல்லாம் மாட்டுறாங்க. அந்த செயினி அவருக்குலாம் வயிற்றுச்சலா இருக்கு. கல்யாணமும் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டூர் என்ன பண்றான்னா டின்னை வந்துட்டு பார்க்க வந்துடுறான். என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க, நீ எல்லாமே சேர்ந்து ஆக்டிங் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கடை வந்துட்டு ஹீரோட கடைன்னு இருக்கு, அது மட்டும் இல்லாம பழைய இடத்த வந்துட்டு நீங்க ஃபுல்லாவே லீஸ்க்கு எடுத்திருக்கீங்க, அதுல வந்துட்டு உன்னோட பேர் தான் இருக்குங்கும் போது அவன் சொல்றான் இது எல்லாமே ஹீரோட பிளான் தான், எனக்கு இதுல வந்து எதுவுமே இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க டாக்குமெண்ட் வந்து கொடுக்குறான். ஹீரோ இதனால அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு அந்த 500 மில்லியன் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு கொடுக்குறான். இதை பார்த்தனுமே தோர் வந்து ஷாக் ஆகிடுறான். ஹீரோட பிளான் இது தான், அவளை வந்துட்டு ட்ரஸ்ட்டாக நம்ப வச்சு கல்யாணம் பண்ணி அந்த கையெழுத்து போட்டு வாங்கணும் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான், இது எங்களுக்கு தெரியாமே பண்ணிட்டு இருக்கான் வேறு லாயரை வச்சுன்னு சொல்லிட்டு டீன் வந்து எல்லா உண்மையாக சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அவங்களோட ட்ரெடிஷன் படி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அந்த சடங்குலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயினா வந்துட்டு அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறான். ஆனால் ஹீரோ எப்படி இருக்கான்னா ரொம்ப ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோடு இருக்கிறான். அப்போ வந்துட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க என் பொண்ணோட கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா என் பொண்ணை அப்படியே நான் அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு மிரட்டுற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ வந்து பார்க்குறான் என்னடா இது இவங்க எப்படி மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவன் ஒரு மாதிரி ஒன்று பதட்டமாக தான் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சடங்குலாம் முடியுது. அதுக்கப்புறம் லாயர் இருக்கார்ல அவரும் வந்து அப்படி தான் சொல்கிறாரு, பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து ரிஜிஸ்டர் கவர்மெண்ட் மூலியமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அங்கேயே வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி வந்திருக்காங்க. அவங்க வந்து சைன் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கேயே அத்தை ஃபாக்கெலாம் வந்துட்டு கல்யாணம் வந்துட்டு பிடிக்காட்டியுமே எப்படி சொத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஹீரோயின் வந்து கையெழுத்து போட்டதுக்கப்புறம் இப்போ அஃபிஷியலாக ஹீரோக்கு வந்துட்டு ஒய்ஃபாக மாறிட்டா. ஹீரோக்கு வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லாயர் என்ன சொல்கிறேன்னா டைம் இல்லை, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 25th 26th அந்த ஃப்ளோருக்கு போய் ஆகணும், நம்ம சைன் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் அழைச்சிட்டு வந்துட்டு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. உடனே வந்து லாயர்கிட்ட கேட்குறாங்க என்ன டாக்குமெண்ட்டு, இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, அப்புறம் வேறு என்னத்தில் கையெழுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட கேட்கும்போது லாயர் வந்து கேட்குறாரு அதான் என்ன டாக்குமெண்ட் என்னத்தில் கையெழுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அத்தை வந்து சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மட்டும் சீக்கிரமாக ஹீரோ வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கான். ஃபுல்லாகவே வந்து செக்யூர்டாக இருக்குது. இவங்க கூட வந்துட்டு ஃபாவும் உள்ளார போயிடுறா. ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்டே போகிறா. அப்போ லாயர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டில் வந்து சைன் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் கேட்குற என்ன டாக்குமெண்ட், அப்போ ஃபாதர் சொல்கிறேன் எப்பயுமே ஆன்டிக்கு வந்து டவுட்டாக இருக்குது, அதான் ஹீரோட அத்தை இருக்காங்களா அவங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, நீ ஹீரோ வந்துட்டு சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுறேன்னு. ஸோ அது இல்லைன்னா நீ வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னா ஹீரோட பர்மிஷன் இல்லாமல் எந்த சொத்தையுமே வந்துட்டு எடுக்கக்கூடாது, அன்வான்டாக வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஹீரோயினுக்கு வந்துட்டு காசு பெரிய விஷயமே இல்லைல்ல. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் சொல்லிட்டு பார்க்குறோம். ஆல்ரெடி அதில் சைன் போடலாம் தான் முன்னாடி இருந்திருப்பா, அவங்க அம்மா தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு அதில் என்ன எழுதிருக்குன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாயர் எல்லாருமே வந்துட்டு தேடி வந்துட்டு இருக்காங்க எந்த ஃப்ளோர்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு 25வது ஃப்ளோருக்கு மேலே தான் இருக்காங்க. ஒவ்வொரு இதாக வந்துட்டு இருக்கும்போது லாயர் வந்துட்டு ஒரு பவுன்சர் வந்து அடிச்சிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. கரெக்டாக தோரும் டீனும் வராங்க. அப்போ வந்துட்டு தோர் வந்து எல்லா உண்மையாக சொல்கிறான். இந்த மாதிரி ஆன்ட்டி அந்த கடை கூட வந்துட்டு ஹீரோட இதில் தான் இருக்குது, அவன் ட்ரிக்காக ஃபாலோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ டீன் தான் சொல்கிறான் இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து
வந்துட்டு 500 மில்லியன் வந்துட்டு டெபாசிட் பண்ணியிருக்காரு, ஐ மீன் அவங்க பேர்ல எழுதி வச்சிருக்காரு சொத்துன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. அது 500 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த வேர்ன்லாம் வந்துட்டு காதில் வாங்கிட்டு இருக்கா, ராங்குங்கிறவெல்லாம் காதில் வாங்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு சரி இவ என்ன அவசரப்படுறா, சீக்கிரம் வந்துட்டு கையெழுத்து போடு, என்ன படிச்சுட்டு இருக்கங்கும் போது அப்போ இல்ல லாயர் என்ன சொல்றேன்னா படிச்சு பார்க்கட்டும், படிக்காம வந்து கையெழுத்து போட தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒன்னொன்னா ஒவ்வொரு லைனா வந்து படிச்சு பார்த்துட்டு இருப்பாளா. இங்க பாத்தீங்கன்னா ஃபாக்லாம் செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் கையெழுத்து போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டவுட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இல்ல படிச்சு தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றான். ஹீரோவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். ஆனா ஃபர்ஸ்ட் கையெழுத்து வாங்குறது வந்துட்டு இவங்க என்ன சொன்னாங்களோ அந்த டாக்குமெண்ட் தான் இருக்கு. ஹீரோவோட அத்தாரிட்டி இல்லாம எதுவுமே அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து இவளுக்கு பெரிய விஷயமே கிடையாது. சரி அந்த அத்தை தான் போட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றான்னா கேட்கறா. ஹீரோ என்ன சொல்றான், ஜஸ்ட் எங்க அத்தைக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்து வாங்குறான். ஃபர்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு பின்னாடி என்ன பண்றாங்கன்னா அந்த 500 மில்லியனுக்குள்ள அந்த சொத்துக்குள்ள பத்திரத்தை வச்சிருக்காங்க மாத்தி கொடுக்கறது. ஸோ ஹீரோ இவங்க 2 பேரும் சைன் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் இதை சைன் போட்டுடுறா ஹீரோயின். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமா வந்துட்டு அது பெரிய இதுதானே ஹோட்டல் தானே, ஒவ்வொரு ரூமா வந்து தட்டி வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததுதான் பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்குள்ளது இந்த 500 மில்லியன் சொத்து உள்ள டாக்குமெண்ட் அதுல வந்துட்டு ஹீரோயின் வந்து கையெழுத்து போட போறா. ஹீரோ வந்து அப்போ பெண் வந்துட்டு எழுத மாட்டேங்குது, ஸ்டெக் ஆகுது. ஹீரோயின் சொல்ற அந்த மாதிரி ஸ்டெக் ஆகுது, எழுத மாட்டேங்குது. ஹீரோவா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா டோர் வந்துட்டு உள்ளாரே வந்துடுறான். அந்த ரூம்குள்ளேயே வந்துட்டு ஒவ்வொரு ரூமா தட்டி பாத்துட்டு இருக்கான்னு. அப்ப பாத்தீங்கன்னா வெளியே வந்து பவுன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா புடிச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து அத்தையும் வராங்க. ஹீரோயின் கேக்குறான் என்ன இது சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மா சவுண்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறா. கரெக்டா அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்து எல்லாரும் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை வந்து இவர் எடுத்துட்டு போக பாக்குறாரு. ஃப்ரெண்டு பொண்ணு வந்து பிடிக்கிறா அவங்க லாயரை வந்துட்டு. அவங்க அம்மா போயிட்டு இந்த மாதிரி ஹீரோ வந்து நான் ட்ரிக்காக தான் பிளான் பண்ணி உன்னை வந்து லவ் பண்ணியிருக்கான், அவன் ட்ரூவா அவனை லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஹீரோவா என்னடா இது எல்லாரும் வந்து ஒண்ணு கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாக்குறான். ஏமா என்னாச்சு, எதுக்காக வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ட்ரிக்கா ஃபாலோ பண்ணி லவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டவுட்டா கேட்கறா. அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி ஹீரோட அப்பா வந்துட்டு 500 மில்லியன் வந்துட்டு உன் பேர்ல வந்து சொத்து எழுதி வச்சிருக்காரு, அந்த சொத்தை வாங்கத்தான் இவன் வந்துட்டு உங்ககிட்ட வந்து நடந்திருக்கான், கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ல சைன் போடலான்னு அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு இல்ல அப்படிலாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றான். ஹீரோனுக்கு அப்படியே குழப்பமா இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு லாயர் வந்துடுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா எல்லா உண்மையே சொல்லிடுறாரு. டின்னை வச்சு அவன் பிளான் பண்ணது, ஸ்டார்டிங்ல கடை வாங்கினது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தோரம் வந்துடும். தோரம் அம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அந்த கடை வந்துட்டு ஹீரோ பேர்ல தான் இருக்கு, எல்லாமே வந்து ஹீரோ பிளே பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டையுமே ஹீரோயின்ட்ட வந்து காட்டுறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தோம்னா ஹீரோயின் வந்துட்டு செம்மையா கோபப்படுறா. தோர்ல வந்து செம்ம காண்டாயிடுறான். நான் அப்பயே சொன்னேன் நம்பாதன்னு சொல்லிட்டு, பாரு எந்த அளவுக்கு உன்னை ட்ரிக்கா பிளான் பண்ணியிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒண்ணு கூட்டிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் கேட்கறான் ஏன் இந்த மாதிரி பண்ண, எதுக்கு பண்ண, இந்த 500 மில்லியனுக்காக தான் என்ன லவ்னு சொல்லி ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறான். ஹீரோக்கு வந்துட்டு என்ன பேசுனே தெரியல, அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு இல்லைன்னு சொல்ல வர்றானா. அப்போ வந்துட்டு ஆன்டி இருக்காங்களா, ஆக்சுவலி ஹீரோயின் வந்து கையெழுத்து போட்டா போல ரெண்டுத்துலயுமே. அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதான் வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவ கையெழுத்து போட்டால, அவளை வந்துட்டு நாய் தொத்துற மாதிரி வெளியே துரத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு அவங்க அத்தை வந்து திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து பாக்குறா, அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கா இதெல்லாம் பார்க்கும்போது நம்புறதா வேணாமாங்கிற மாதிரி இருக்கு. அப்போ வந்து ஸ்ட்ரைட்டா ஹீரோட்ட கேட்கறா உண்மையிலே நீ ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியா, இது சொத்துக்காக தானே பணத்துக்காக தானே என்ன லவ் பண்ணாம நடிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறா. ஹீரோ வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்றான். இல்ல உண்மையை சொல்லு, இது எல்லாமே வந்து அவங்க சொல்றது கரெக்டா தானே இருக்கு. ஸோ இந்த காசுக்காக தானே நீ ஏமாத்திருக்க, அதுக்காக தானே வந்தேன், நான் எல்லாரையும் விட்டுட்டு உன்னை நம்பின பாரு, ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கப்புறம் என் மூச்சிலேயே நீ முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு போறா. ஹீரோ வந்துட்டு இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஹீரோனை வந்துட்டு வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணவே மாட்டேங்குது போல. ஹீரோயின் வந்துட்டு போறங்கிறது வந்து அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இல்ல இதை நம்பாத அப்படின்னு சொல்றான். ஹீரோயினா வந்துட்டு என்ன லவ்னு சொல்லிட்டு இதுல வந்து ட்ரிக் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே பலான ஒரு அறை இருந்துட்டு அங்க இருந்து ஓடுறா. அவளுக்கு எங்க போகணும் என்ன பண்ணி தெரியல, அந்த இடத்த விட்டு ஓடி போறா. அப்ப பின்னாடி வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே வராங்க. ஹீரோயின் வந்துட்டு ஏமாந்ததெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்கா. நான் பண்ணதுக்கெல்லாம் சாரிம்மா, எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு வீடுடா நான் இருக்கேன், நீ எதை நினைச்சு கவலைப்படாத, என்ன நடந்தா என்ன, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு எதையோ வந்துட்டு இழந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்ப லாயர் தான் சொல்றாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நம்ம வந்து கையெழுத்து வாங்கிட்டோம், நம்மளுக்கு எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து கொடுக்குறாரு. ஆனா ஹீரோ வந்துட்டு வாங்கவே மாட்டேங்கிறான், ஒரு பக்கமா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அத்தை தான் வந்துட்டு என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு வாங்குறாங்க. இந்த போய் பேசுறான், எதுக்கு காங்க இப்படி அமைதியா இருக்கீங்க, நீங்க வந்துட்டு ஜெயிச்சிட்டீங்க, நீங்க வின் பண்ணிட்டீங்க,
இருக்கீங்க, பாருங்க சொத்து வந்து உங்ககிட்டயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு ரொம்ப டல்லாவே இருக்கான். அந்த இடத்த விட்டே வந்து நான் வந்து போயிடுறான். அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆல்பம்லாம் இருக்கலாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பான், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்புறம் போஸ்ட் பண்ணியிருப்பான். அவன் இதெல்லாம் வந்துட்டு உண்மையா சொன்ன மாதிரி தான் ஹீரோனுக்கு இருக்கும். ஆனா இப்படி ஏமாத்துறானேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு எரிக்க போறா. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபாவும் அத்தையே பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து டல்லா இருந்தானே, அவன் வந்து ஜெயிச்சிட்டான். ஆனா வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அத்தை சொல்றாங்க, திருப்பி வந்து டைவர்ஸ் பண்றதுக்கு அப்ளை பண்ணணும், டைவர்ஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த எல்லாமே இந்த வேலைக்கார பொண்ணு இருக்கால, அவ வந்துட்டு ராங் கிட்டயுமே சொல்றா, ஜெனி கிட்டயுமே சொல்லி காசு வாங்கிக்கிறான் நடந்த விஷயத்த எல்லாமே. ஜெனிக்கு ஆனா இப்பதானே தெரியும். ஜெனிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அப்ப எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் இங்க ஹீரோயின் ரொம்ப தனிமையா இருக்கா, பேச மாட்டேங்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா, ரொம்ப இதா இருக்கும் போது அவங்க அம்மாட்ட சொல்றான், நீங்க நிறைய வாட்டி சொன்னீங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, நான் நம்பல, நான் அவனை தான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. அங்க ஃப்ரெண்ட் இருக்கால, அவளுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஏன்னா அவ தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, ஹீரோ ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு இருப்பாள். சோ என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பா. ஹீரோயின் வந்துட்டு இல்ல எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இல்ல வீடு நடக்கட்டும், அம்மா நான் இருக்கேன், எதை பத்தியுமே கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேட்கிறா, அது எப்படிமா அவர் எப்படி எனக்கு வந்துட்டு என் மேல வந்துட்டு 500 மில்லியன் வந்துட்டு எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப அவங்க அம்மா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஸ்டார்டிங் நம்மளுக்கு தெரியும், ஹீரோட அப்பா ஹீரோயின் அப்பா எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்து கிளப்ல வந்துட்டு பாட்டு பாடுவாங்கல்ல, இவங்கள வந்துட்டு 2 பேருமே வந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க லவ் பண்ணது வந்து ஹீரோயின் அப்பாட்ட தான் லவ் பண்ணியிருக்காரு. அப்படி வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்தனால அவர் வந்து டென்ஷன்ல என்ன பண்ணியிருக்காருன்னா, உனக்கு ஷேரே கிடையாதுன்னு அடிச்சு ஒத்துனது. இவங்க அப்பா வந்துட்டு வெளியே வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எல்லா சொத்தையுமே அதுல போட்டிருப்பாரு. இப்போ அந்த ஷேர் இல்லைங்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டது. அப்புறம் குடிச்சு குடிச்சு லைஃபை ஸ்பாயில் பண்ணி அவர் இறந்தே போயிருப்பாரு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் ஹீரோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சின்ன பிள்ளையா குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறப்போ அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பான். இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்காது, தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. லாயர் மூலியமா தான் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாரு. இந்த மாதிரி இந்த சொத்து இது எல்லாமே பாதி ஷேர் நம்ம ஹீரோனுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு தெரியும். அது இல்லாம இப்ப நம்ம அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, அந்த குடும்பம் இவ்வளோ வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து நீ இந்த அளவுக்கு ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்துட்டு ரொம்ப அழுத மாதிரி இருப்பா. இப்ப என்ன பண்றோம்னா அவங்க அப்பா போட்டோ பார்த்துட்டு பயங்கரமா ரிவெஞ்ச் மோடுக்கு ஆரம்பிக்கிறான். நான் ஹீரோ ஃபேமிலியே ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல இருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.